நான் மேயராக பொறுப்பேற்றிருந்த போது மாநகராட்சியில படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை எல்லாம் விமானத்துல திருப்பதி வரை அழைத்து செல்வதற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏர் இந்தியா மூலமாக அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு காரணமே நம்முடைய ஏவிஎம் சரவணன் அவர்கள் தான். அவரும் என்னோடு வந்தார்கள். விமானத்தை போய் கொண்டிருந்த போது நாங்கள் பேசிக் கொண்டிருந்தது இப்போது என்னுடைய நினைவிலே பசுமையாக நினைவில் இருக்கிறது. அப்போதான் திருட்டு விசிடி பரவலாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. அதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது சொல்வார், அதெல்லாம் சாதாரணமா போச்சு, அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, நீங்க என்னதான் சட்டங்களை போட்டாலும் அதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, கண்டுகாணாம போகணும். முதல்லாம் கூத்து இருந்துச்சு, நாடகம் வந்த பிறகு கூத்து மறந்து போச்சு, சினிமா வந்த பிறகு நாடகம் காணாமல் போச்சு. அது மாதிரி ஒன்னொன்னு அந்த நேரத்துக்கு வருகிற போது அதற்கு தகுந்தா போல் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது சாதாரணமாக சொன்னார். நான் அதையெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கிறேன். காலத்துக்கு ஏற்ற மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர் ஆர்வம் காட்டினார். அந்த வகையில் எனக்கு அறிவுரைகள் எல்லாம் ஆலோசனைகள் எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார். உலகம் உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா